காலையிலே போய் மார்க்கெட்ல மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மஞ்சப்பாறை மீன் தான் ஒரு 6 மீனனா வாங்கிட்டு வந்தாங்க. 4 மீன குழம்பு வச்சுட்டு 2 மீன பொரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல தேங்காய் மட்டும் திருவிதாங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் திருவி தந்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மீன் வந்து கட் பண்ணாம தான் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் மசாலாவை அரைச்சி அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து 2 மீனை வந்து பொரிக்கிறதுக்கு மசாலா தடவிட்டு மீதி மீனை அப்படியே குழம்புக்குள்ளே போட்டுட்டு குழம்புமே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து காலையிலே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து மரக்கறி கூட்டும் வைப்போன்னு சொல்லிட்டு பயிர் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பருப்பையும் அடுப்பில் அவிய போட்டுட்டு சவுச்சவும் கட் பண்ணி அதையும் வச்சா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் ரெடி பண்ண பிறகு தான் தோணுச்சு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்றுமே பண்ணலைன்னு. அதுக்கப்புறம் தான் 2 நாளைக்கு முன்னாடி பண்ண பன்னீர் வந்து உள்ளே இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த திருப்பம் வந்து ரொம்ப ஒன்றும் நல்லா வரல. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பன்னீர் வந்து உதிரி உதிரியாக இருந்துச்சு. அதனால் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்து கிரேவி மாதிரி பண்ணி பன்னீரையும் உள்ளே போட்டுட்டு ஆப்பம் கூட தான் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்து லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பி விட்டாச்சு.